ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது உமையால் பார்த்திங்கன்னா இங்கே நேரடியாக நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் கோமதியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் பாண்டியனும் இருந்துக்கிட்டு, வாங்க உள்ளே வாங்கக்கா, உள்ளே வாக்கா, உட்காருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே இன்னும் உட்காந்து கொஞ்சம் பேசி கொடா வீட்டு போகிறதுக்காக வரல அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. எதுக்காகக்கா இப்போ கோவப்படுறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. இங்கே பாரு, நீங்கள் பண்ண காரியத்துக்கு கோவப்படாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்தது என்னன்னு எனக்கும் தெரியும்க்கா, நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு தெரியும், அதுக்காக என்கிட்ட பேசாமல் போயிடுவீங்களா? நான் உங்களுடைய தம்பி இல்லையா? அரசியே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் நினச்சது உண்மைதான், உங்களை ஏமாற்றணும்னு நாங்கள் நினைக்கலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஏமாற்றிட்டீங்களே, இதுக்கப்புறம் ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, இப்படி நடக்கும் அப்படின்னு நாங்களுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எங்களுக்குமே இது அதிர்ச்சியாக தான் இருக்குது, நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக இப்போ எங்கள் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த காரியத்துக்கு உங்கள் மேலே கோவப்படாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு நம்ம உண்மையாலும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் உட்காடுறாங்க. என்ன விஷயம்க்கா சொல்லுங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு. இங்கே பாரு, நான் சுற்றி வழக்கு பேச விரும்பலை, நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். அரசி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவா அப்படின்னு தான் நாங்களும் ஆசையாக இருந்தோம், அதுக்காக ஏன் தம்பி பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் பையனுடைய கல்யாணத்தை கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ சூப்பராக இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணோம். ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இதுக்காக நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இது 10 லட்ச ரூபா வருது இந்த செலவு மொத்தமே. நாங்கள் அரசி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால்னா இந்த காசெல்லாம் நாங்கள் ஒரு பெருசாகவே எடுத்திருக்க மாட்டோம். இப்போ அரசி எங்கள் வீட்டுக்கு மருமக இல்லைன்னு ஆயிப்போடுச்சு, அவள் வேறு எவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் இப்போ என் பையனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? என் பையனுக்கு நாங்கள் திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு பார்த்தோம், ஆனால் இது நடக்காமல் போயிடுச்சு. திரும்பவும் என் பையனுக்கு வேறு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட பணம் இல்லை. இங்கே பாருங்கள், இதுக்காக செலவு பண்ண பணத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுடைய பையனுடைய கல்யாணத்தை நாங்கள் வேறு ஒரு பொண்ணை வச்சு கிராண்டாக நாங்கள் பண்ணிக்கிறோம், இதுக்கு செலவு மொத்தம் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கேட்குறாங்க. இதை கேட்டதுமே கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. என்னக்கா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், அரசி எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தா நாங்கள் இதை பெருசாகவே எடுத்திருக்க மாட்டோம், அவளுக்காக நாங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ண தயாராக இருந்தோம். ஆனால் இவ்வளோ செலவு பண்ணியும் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு, அதனால் எங்களுக்கு நாங்கள் செலவு பண்ண பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எப்போ பணத்தை தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு பாண்டியனும் சொல்லிடுறாங்க. கோமதியுமே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை கோமதி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் பணத்தை அவங்களுக்கு எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துடுறேன், எல்லாம் அந்த அரசி பண்ண வேலை அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பணத்தை கேட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது என்னங்க இது திடீர்னு பணத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க, எப்படி நம்ம பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் என்ன, அவளுக்காக கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருந்தோம்ல 10 லட்சம், அதை செந்தில்கிட்ட கொடுத்து பேங்க்கில் போட சொல்லியிருக்கேன், அந்த பணம் இருக்குது, நம்ம எடுத்து கொடுத்துடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதிக்கிட்டே. அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போது பணத்தையுமே செந்திலை கூப்பிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. செந்திலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மீனாவுக்குமே இப்போது பணமே இல்லாத போது பணத்தை எடுத்துகிட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ரொம்ப தவிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுற, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இன்றைக்கி எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல பேங்க்கு போய் பணத்தை எடுத்துகிட்டு வா, அதை உண்மையாலாக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க செந்தில். சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் இப்போ தான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. நாம் அந்த பணத்தை மாமா கிட்டே வேலைக்காக கொடுத்துட்டோம், ஆனால் இப்போ திடீர்னு அப்பா இந்த பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னார், இப்போ என்ன பண்ணுறது? மீனாவுமே நம்மக்கிட்ட ஏற்கனவே சொன்னான், நாம் தான் கேட்கவே இல்லை, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவரே அவருக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நின்றுக்கிட்டு. மீனா பேச்சை நம்ம கேட்கணும் போல இருக்குது, இப்போ திடீர்னு அப்பா பணத்தை கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ கதிரை கூப்பிட்டு இது சொல்கிறாங்க. கதிர், எங்கடா இருக்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னென்ன, எதுக்காக கூப்பிடுற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே, அப்பா கார் வாங்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்கல்ல பணம், அந்த பணத்தை நான் பேங்க்கில் போடலை,
நான் வந்துட்டு அதை என் மாமா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க வந்து கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாடா தம்பி, இந்த பணம் வந்துட்டு பணத்தை வந்து கொடுத்தா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு மீனாவுடைய அப்பா எவ்வளோ சொன்னார். நானும் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். எத்தனை நாளைக்கு தான் நானும் கடையில் வேலை செய்கிறது. அவரும் வந்து கேட்டாலையும் பணம் கொடுக்க மாட்டார். அதனால தான் சமயம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைக்காக இந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுக்குள்ளே திடீர்னு இப்போ அப்பா வந்து பணத்தை கேட்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாலாத்தையும் வந்து இந்த கல்யாண செலவுக்கு ஆன பணத்தை கொடுங்கன்னு கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. என்னென்ன சொல்கிற, இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி நான் அப்பா கிட்ட சொல்கிறது? நீ அப்பா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல, இல்லை சொல்லிட்டாச்சும் எடுத்துகிட்டு போயிருக்கணும் இல்லைண்ணே. இப்போது அந்த பணத்தை அப்பா உண்மையால் அத்தைக்கு கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுமே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த விஷயம் அன்னிக்கு தெரியுமாண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அண்ணி ஏதாச்சும் ஐடியா கொடுத்துருப்பாங்க இல்லைன்னு. நான் இந்த பேங்க்கில் போடாததுக்கு முன்னே உன் அன்னிக்கிட்ட கேட்டேன். அவள் வந்துட்டு கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு தான் சொன்னா. அந்த அப்பா கிட்ட பணத்தை கொடுக்காதீங்க, பேங்க்கில் போய் போடுங்கன்னு தான் சொன்னேன். நான் போட்டுட்டு வந்துட்டோம் மீனா கிட்ட சொன்னேன். மீனா அப்பயும் என் மேலே கோவமாக தாண்டா இருக்கா. இது வரைக்கும் என்கிட்ட பேசுறது கூட இல்லை. அந்த பணத்தை நீங்கள் பேங்க்கில் போடாது தப்பு. நீங்கள் மாமா கிட்ட போய் உண்மையாக சொல்லிங்களா இல்லை நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி அவள் அப்பா கிட்ட சொல்ல வரும்போது தான் அண்ணன் வந்துட்டு அண்ணி வந்துட்டு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. மயிலே நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. அதனால தான் அவன் அன்றைக்கி சொல்லாமல் விட்டா. இல்லைனா ஜஸ்ட் மிஸ்ல என்னை அப்போவே வந்து அப்பா கிட்ட மீனா சொல்லியிருப்பா. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரியும். மீனாவும் என் மேலே கோபமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன இது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்க, இப்போ இதை எப்படி நான் சரி பண்ணுறது? ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னா யாருக்கிட்டையாச்சும் கடன் வாங்கியாச்சும் பண்ணியிருக்கலாம். ஆனால் 10 லட்சம்னு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணே, இதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம யார்கிட்ட கேட்டாலையும் கண்டிப்பாக நம்மளுக்கு 10 லட்ச ரூபா கிடைக்க போகிறதும் இல்லை. இருந்தாலும் ஒரு சில இடத்துல கேட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டு போகிறாங்க. ஒரு 4-5 இடத்துல கேட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிறதே இல்லை. வேறு வழியே இல்லைண்ணே, பணம் கிடைக்கவே இல்லை. டைம் நேரம் ஆக ஆக அப்பாவுக்கு தான் பிரச்சனை. உண்மையால் அத்தை முன்னாடி அவங்களுக்கு அது ஏற்கனவே அசிங்கமாக இருக்குது, திரும்பவும் அசிங்கமாயிடும். நம்ம பணத்தை எப்படியாச்சும் பேங்க்கில் போடலை, நான் வந்துட்டு வேலைக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு அப்பா கிட்டே நம்ம உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படி சொல்லிக்கிட்டு இங்கே இது கதிர்கிட்ட செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த விஷயத்த கேட்டால் அப்பா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாண்ணே, வேறு வழி இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த முறையும் உண்மையால் அத்தை முன்னாடி அப்பா அசிங்கப்பட்டு தான் நிற்கணுமா? இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, வாண்ணே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே என்ன பணத்தை எடுக்க போனவன் இன்னும் ஆளவே காணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாண்டியன் வெயிட் பண்ணி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இன்னும் பணத்தை எடுத்துகிட்டு வரலே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கோமதியுமே என்னங்க இன்னும் கதிர் பணத்தை எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு. இல்லை, அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பணத்தை எடுத்துகிட்டு வரல, ஒரு வேளை பேங்க்கில் கூட்டமாக இருப்பாங்களே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் நம்ம கதிர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வர்றது இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து கதிர் வந்துட்டு வராங்க வீட்டுக்கு. ஆனால் கதிர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கையோடு முழிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. வந்து எங்கடா பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ நின்றுக்கிட்டே இருக்க, பணம் எங்க வெறும் கையை வீசிக்கிட்டு வந்திருக்க, போகும்போது நீ மட்டும் போன, வரும்போது அவனையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்க, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா? 2 பேரும் முழிக்கிறத பார்த்தாவே ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் திருன்னே முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, எங்கடா பணம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அது வந்துப்பா அது அப்படின்னு கதிர் சொல்ல வராங்க. வேறு வழியே இல்லை, அப்பா கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் நம்ம கதிர் வந்து உண்மையை சொல்லிட போகிறாங்களா பாண்டியன் கிட்ட? அப்படி சொன்னால் என்ன ஆகும்? இல்லை அப்படின்னா நம்ம கதிர் உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மீனா வந்து பார்த்திங்களா அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணி இந்தாங்க மாமா நீங்கள் கேட்ட பணம் அவருக்கு என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மீனா நம்ம கதிரை வந்து காப்பாற்ற போகிறாங்களா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.